ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். தெய்வ புலவர் வாக்கு. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன். தினம் ஒரு பொன்மொழி. உங்களால் முடிந்த வரையில் உங்கள் பணியை இன்று நன்றாக செய்யுங்கள். நாளை அதைவிட நன்றாக செய்யும் ஆற்றலை நீங்கள் பெறக்கூடும். தொடர்வது வரலாற்றில் இன்று. நிகழ்வுகள். ஜூன் 25 கிரிகோரியன் ஆண்டின் 176ஆம் நாள். நெட்டாண்டுகளில் 177ஆம் நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 189 நாட்கள். 1632 எதியோப்பியாவின் பாசிலிடஸ் பேரரசர் எதியோப்பிய பழமைவாத கிறித்தவத்தை அரச மதமாக அறிவித்து இயேசு சபையின் உடைமைகளை கைப்பற்றினர். 1658 ஸ்பானிய படையினர் ஜமேக்காவை ஆங்கிலேயர்களிடமிருந்து கைப்பற்றுவதில் தோல்வியடைந்தனர். 1678 வெனிஸை சேர்ந்த எலேனா பிஸ்கோபியா முனைவர் பட்டம் பெற்ற முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்றார். 1741 ஆத்திரியாவின் மரியா தெரேசா அங்கேரியின் அரசியாக முடிசூடினர். 1788 வர்ஜீனியா ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட 10வது மாநிலமானது. 1803 கண்டி போர்கள். கண்டியில் மேஜர் டேவி தலைமையிலான பிரித்தானிய படையினர் கண்டி அரசிடம் சரணடைந்தனர். ஏராளமான பிரித்தானியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1900 தாவோயிச துறவி வாங் யுவான்லு துன்குவாங் மொகாபோ கற்குகைகள் தொடர்பான அரிய கையெழுத்து படிகளை கண்டுபிடித்தார். 1910 ஒழுக்கக்கேடான நோக்கத்திற்காக பெண்களை மாநிலங்களிடையே கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை ஐக்கிய அமெரிக்க சட்டமன்றம் நிறைவேற்றியது. 1935 சோவியத் ஒன்றியத்துக்கும் கொலம்பியாவுக்கும் இடையில் தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டது. 1940 இரண்டாம் உலக போர். பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஜெர்மனியிடம் சரணடைந்தது. 1943 பெரும் இன அழிப்பு. போலந்து செஸ்டசோவா வதை முகாமில் யூதர்கள் நாசிகளுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 1944 இரண்டாம் உலக போர். நோர்டிக் நாடுகளின் மிக பெரும் சமர் சோவியத் ஒன்றியத்துக்கு எதிராக பின்லாந்தில் ஆரம்பமானது. 1950 வட கொரியாவின் தென் கொரியா மீதான படையெடுப்பை அடுத்து கொரிய போர் ஆரம்பமானது. 1960 பனிப்போர். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு முகவர்களாக பணியாற்றிய குறியாக்கவியலாளர்கள் இருவர் மெக்சிகோவுக்கு விடுமுறையில் சென்று அங்கிருந்து சோவியத் ஒன்றியத்திற்கு சென்றனர். 1975 இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நாட்டில் நெருக்கடி நிலையை பிறப்பித்து தேர்தல்கள் மற்றும் மனித உரிமை போராட்டங்களை தடை செய்தார். போர்த்துகலிடமிருந்து மொசாம்பிக் விடுதலை அடைந்தது. 1981 மைக்ரோசாப்ட் வாஷிங்டனில் நிறுவனமயப்படுத்தப்பட்டது. 1983 லண்டனில் நடந்த உலகக்கிண்ண துடுப்பாட்ட போட்டிகளின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா மேற்கிந்திய தீவுகளை 43 ஓட்டங்களால் வென்று கோப்பையை கைப்பற்றியது. 1991 குரோவாசியாவும் ஸ்லோவீனியாவும் யூகோஸ்லாவியாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தன. 1996 சவுதி அரேபியாவில் ஹோபார் கோபுரத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 19 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டனர். 1997 ஆளில்லா புரோகிரஸ் விண்கலம் ரஷ்ய விண்வெளி நிலையம் மீருடன் மோதியது. 1998 விண்டோஸ் 98 முதல் பதிப்பு வெளியானது. 2007 கம்போடியாவில் விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 22 பேரும் கொல்லப்பட்டனர். 2017 யேமனில் 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மதிப்பிட்டது. இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1852 குவெல் பூங்காவை வடிவமைத்த ஸ்பானிய கட்டட கலைஞர் அந்தோனி கோடி மலர்ந்தார். இவர் காட்டலான் நவீனத்துவம் நன்கு அறிந்த சிறந்த பயிற்சியாளர் ஆவார். கோடியின் படைப்புகள் ஒரு வகை பாங்குடையது மற்றும் மிகவும் தனித்துவமானது. இவரது தலை சிறந்த படைப்புகளில் ஒன்றான இரு குடும்ப பரிகார பேராலயம் உட்பட பெரும்பாலான படைப்புகள் காட்டலோனியா பகுதியின் தலைநகரான பார்சிலோனாவில் அமைந்துள்ளன. கோடியின் பணியானது அவரது வாழ்க்கையில் உணர்வு மிகுந்த தாக்கத்தை கொண்டிருக்கிறது.
கொண்டிருந்தது. கட்டடக்கலை இயல்பு மற்றும் சமயம் போன்ற பண்புகள் அதில் காணப்பட்டது. அவர் உருவாக்கும் ஒவ்வொரு படைப்புகளும் அதன் விவரங்களை உள்ளடக்கியதாகவும் மற்றும் அவரது கட்டடக்கலையில் கலைநயமிக்க வேலைப்பாடுகளுடன் கூடிய சுட்டாங்கல் வண்ணம் தீட்டிய கண்ணாடிகள், தேனிரும்பு வடிப்புகளுடன் தச்சு வேலைகளும் இணைந்திருந்தன. 1896 இலங்கை அரசியல்வாதி சங்கரப்பிள்ளை பரராஜசிங்கம் மலர்ந்தார். மூதவை உறுப்பினராகவும் இருந்தவர். பரராஜசிங்கம் அவர்கள் வோல்காட் பிரதர்ஸ் நிறுவனத்தின் தரகராக பணியாற்றியவர். இவர் முதலீட்டாளர்கள் சபையின் தலைவராகவும், விவசாய தொழிற்சாலை கடன் வழங்குவோர் திணைக்களம், இலங்கை தென்னை சபை, இலங்கை அறிவியல் தொழில்துறை ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் இயக்குனர் குழும உறுப்பினராகவும் இருந்தார். 1954 ஆண்டில் இலங்கை செனட் சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இலங்கையின் வேளாண்மை துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக 1955 ஆண்டில் சர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1900 பிரித்தானிய இந்தியாவின் 44வது தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன் பிரபு மலர்ந்தார். பர்மாவின் முதலாவது கோமகன் மவுண்ட் பேட்டன் என்று அழைக்கப்பட்டவர். இவர் ஆங்கில கடற்படை தளபதியாக இருந்தவர். பிரித்தானிய இந்தியாவின் கடைசி அரசு பிரதிநிதியாகவும், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதலாவது ஆளுநராகவும் இருந்தவர். அயர்லாந்தில் தனது விடுமுறையை கழிக்கும் போது ஐரிஷ் குடியரசு ராணுவத்தினர் அவர் பயணம் செய்த படகில் குண்டை வெடிக்க வைத்து கொன்றனர். இவருடன் மேலும் 3 குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டனர். 1900 உக்ரைனிய சோவியத் வானியலாளர் சினைடா அக்சென்சியேவா மலர்ந்தார். 1924 ஒதேசா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். இவர் ஈர்ப்பின் பட வரைவில் ஈடுபட்டார். இவரது வான்காணகம் தான் முதலில் புவியின் மையத்தை துல்லியமாக கண்டறிந்தது. இவர் பொல்டாவா வான்காணகத்தில் பணிபுரிந்தவர். 1951 அதன் இயக்குனர் ஆனார். இவர் புவி ஓதங்களால் குலைதலையும் புவி ஈர்ப்பு புல அளக்கையிலும் ஈடுபட்டார். வெள்ளியின் பல குழிப்பள்ளங்கள் இவரது நினைவாக பெயரிடப்பட்டுள்ளன. 1903 பிரித்தானிய எழுத்தாளர் ஜார்ஜ் ஓர்வெல் மலர்ந்தார். எழுத்தாளர் மற்றும் இதழாளர், ஆங்கில எழுத்துலகின் முக்கிய ஆளுமைகளில் ஒருவராக கருதப்படும் இவரது இயற்பெயர் எரிக் ஆர்தூர் பிளேயர் ஆகும். இவரது படைப்புகளில் அவரது கருத்து தெளிவு, சர்வாதிகாரத்துக்கு எதிரான நிலைப்பாடுகள், ஜனநாயக சமதர்ம ஆதரவு, சமூக அநீதிகளுக்கு எதிரான அறச்சீற்றம், மொழியாளுமை ஆகியவை காண கிடைக்கின்றன. புனைவுகள், தருக்க பத்திகள் போன்ற பல வகைப்பட்ட படைப்புகளை எழுதியுள்ளார். 1984 கம்யூனிசத்தை கேலி செய்த அனிமல் ஃபோம் ஆகிய இரண்டும் அவரது உலக புகழ் பெற்ற படைப்புகள் ஆகும். தவிர ஸ்பானிய உள்நாட்டு போரில் குடியரசு படைகளில் தன்னார்வல வீரராக பங்கேற்ற அனுபவங்களை தொகுத்து எழுதிய பல கட்டுரைகளும் சிறந்த படைப்புகளாக கருதப்படுகின்றன. தற்காலம் வரை ஆங்கில இலக்கியம், பண்பாடு, மொழி ஆகிய துறைகளில் இவரது தாக்கம் உணரப்படுகிறது. இவர் உருவாக்கிய புது மொழிகள் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளன. 1908 உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் சுசேதா கிருபலானி மலர்ந்தார். இந்தியா உத்தரப்பிரதேச மாநில முதல் பெண் முதலமைச்சராக பதவி வகித்த பெருமையுடையவர். இவரது தந்தையான S.N. மஜீம்தார் மருத்துவரும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவரும் ஆவர். காந்தியடிகளின் வழியை பின்பற்றிய சுசேதா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர். இந்திய பிரிவினை கலவரத்தின் போது காந்தியடிகள் மேற்கொண்ட நவகாலி யாத்திரையில் சுசேதாவும் கலந்து கொண்டார். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அரசியல் அமைப்பு அவையின் அமர்வில் வந்தே மாதரம் பாடலை பாடியுள்ளார். 1925 அமெரிக்க கட்டடக் கலைஞர் ரோபர்ட் வெஞ்சூரி மலர்ந்தார். பிலடெல்பியாவை சேர்ந்த ஒரு கட்டடக் கலைஞர் ஆவர். இவர் ஒரு சிறந்த கட்டடக் கலைஞராக மட்டுமன்றி திறமையான எழுத்தாளராகவும், ஓவியராகவும், ஆசிரியராகவும், ஒரு தத்துவ ஞானியாகவும் கூட விளங்கினார். ஒரு கட்டடக் கலைஞர் என்ற வகையில் பழக்கங்களினால் வழிநடத்தப்படுவதிலும், உணர்வு பூர்வமான கடந்த கால அனுபவங்களினால் வழிநடத்தப்படுவதையே விரும்புவதாக குறிப்பிட்டார். கட்டிடக் கலையில் சிக்கல் தன்மையையும் முரண்பாடுகளையும் அவர் விரும்பினார். நவீன கட்டடக்கலை அளவுக்கு அதிகமாக எளிமைப்படுத்தப்பட்டு விட்டதாக குறைப்பட்ட அவர் பிரபல கட்டட கலைஞரான மீஸ் வன் டெர் ரோவினுடைய குறைவே நிறைவு என்ற கூற்றுக்கு பதிலாக குறைவு சுவாரஸ்யமற்றது என்று கூறினார். தனது தாயாருக்காக பிலடெல்பியாவில் இவர் வடிவமைத்த வீடு மூலம் கட்டட கலைஞர் மத்தியில் இவரது திறமை முதலில் வெளிப்பட்டது. 1931 இந்தியாவின் 7வது பிரதமர் VP சிங் மலர்ந்தார். அணுசக்தி விஞ்ஞானத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த VP சிங் அவர்கள் கல்லூரியில் சிறந்த மாணவராகவும் தேர்ச்சி பெற்றார். வினோபா வேவின் பூமிதான இயக்கத்தில் ஆர்வம் கொண்டவர் தனது சொந்த நிலத்தை அந்த இயக்கத்துக்காக தானமாக கொடுத்தார். 1974 ஆண்டில் இந்திரா காந்தி மந்திரி சபையில் துணை வர்த்தக மத்திய மந்திரி ஆனார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தன் உறுதியான நேர்மையின் காரணமாக புகழ் பெற்றார்.
மலர்ந்தார். இவரின் அரசியல் வாழ்வு முழுக்க நேர்மையாக இருந்து மதிப்பு பெற்றவர். 1980ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில முதல் மந்திரியாக பணியாற்றியவர். 1980இல் ஜனதா கட்சியிடமிருந்து ஆட்சியை இந்திய தேசிய காங்கிரஸ் கைப்பற்றியது. இந்திரா காந்தி அவர்கள் இவரை உத்தரப்பிரதேசத்தின் முதல் அமைச்சராக நியமித்தார். தென்மேற்கு மாவட்டங்கள் வழிப்பறி, கொள்ளை போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. முதல்வரானதும் வழிப்பறி, கொள்ளையை தடுக்க கடும் நடவடிக்கையை மேற்கொண்டார். முழுவதுமாக இக்கொள்கையை தடுக்க முடியாததால் இதற்கு தானே பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலக முன்வந்தார். இவரின் இச்செய்கை இவருக்கு இந்தியா முழுவதும் பெயர் பெற்று தந்தது. 1983இல் இவரின் மேற்பார்வையில் சில பயங்கரமான கொள்ளையர்கள் சரணடைந்தனர். 1933 ஈழத்து ஓவியர் மாற்கு மலர்ந்தார். நவீன ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் மூலம் இலங்கையில் தனித்த ஆளுமை படைத்தவர். ஓவிய பயிற்சி வகுப்புகளை யாழ்ப்பாணத்தில் நடத்தி வந்தவர். யாழ்ப்பாணம் குருநகரை பிறப்பிடமாக கொண்டவர். சிறு வயதிலேயே சிற்பங்களை பார்ப்பதிலும் அவற்றை செய்வதிலும் ஈடுபாடு காட்டியவர். சம்பத்திரிசியார் கல்லூரி நூலகத்தில் இருந்த ஓவிய புத்தகங்களை விரும்பி படித்தார். குருநகரில் புனித ஜேம்ஸ் கல்லூரியில் ஓவிய வகுப்புகளை நடத்தி வந்த ஓவியர் பெனடிகட் உருவ ஓவிய பயிற்சியை பெற்றவர். 1953இல் ஓவிய பிரிவில் சேர்ந்து 5 ஆண்டுகள் முழுநேர ஓவியமாக கற்று டிப்ளோமா பட்டம் பெற்றார். அங்கு கழுவுதற்பாணி நீர்வண்ண ஓவியங்களை வரைய கற்றுக்கொண்டார். பட்ட படிப்பை முடித்த ஈழத்து ஓவியர் மாற்கு அவர்கள் பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியிலும் பின் கொக்குவில் இந்து கல்லூரியிலும் ஓவிய ஆசிரியராக பணியாற்றினார். வின்சர் ஓவிய கழகம் என்ற அமைப்புடன் தொடர்புகளை ஏற்படுத்தினர். 1959இல் விடுமுறை ஓவிய கழகம் என்ற பெயரில் ஓவிய பயிற்சி குழு ஒன்றை ஆரம்பித்தார். இக்குழு மூலம் பல இளம் ஓவியர்களுக்கு பயிற்சி அளித்தார். பல ஓவிய கண்காட்சிகளை நடத்தினர். இப்பயிற்சி கழகம் 1995 வரை யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்தது. 1957இல் கொழும்பு கலாபவனத்தில் நடந்த ஓவிய கண்காட்சியில் ஈழத்து ஓவியர் மாற்கு அவர்களின் ஓவியத்துக்கு இலங்கை மகா தேசாதிபதியின் 2வது பரிசு கிடைத்தது. ஈழத்து ஓவியர் மாற்கு அவர்கள் தனது இறுதி காலத்தில் ஈழப்போர் தாக்கத்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் சேகரித்த அனைத்து பொருட்களையும் விட்டுவிட்டு இடம்பெயர்ந்து மன்னாரில் வசித்து வந்தார். 1935 இலங்கை கனடிய தமிழ் எழுத்தாளர் ஆர். சிவலிங்கம் மலர்ந்தார். ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் உதயணன் என்ற புனை பெயரில் ஏராளமான சிறுகதைகள் புதினங்களை படைத்தவர். புலம்பெயர்ந்து பின்லாந்து நாட்டில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இவர் பின்னர் இறுதி காலத்தில் கனடாவில் வாழ்ந்து வந்தார். பின்லாந்தின் தேசிய காவியமான கலவலா என்ற பாடல் தொகுப்பை இவர் 1994இல் செய்யுள் நடையில் தமிழில் மொழிபெயர்த்தார். பின் 1999ஆம் ஆண்டு உரைநடையில் கலவலா ஆர். சிவலிங்கம் அவர்களால் வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உடுவில் எனும் ஊரை பிறப்பிடமாக கொண்டவர். 1961ஆம் ஆண்டில் கல்கி இதழ் நடத்திய சிறுகதை போட்டியில் இவரது தேடி வந்த கண்கள் சிறுகதை பரிசு பெற்றது. 1959 ஆத்திரேலிய வானியலாளர் உரோபெர்தா வைல் மலர்ந்தார். மேற்கு சிட்னி பல்கலைக்கழகத்தில் வணிகம் தொழில்நுட்பத் துறையில் முதுநிலை இயற்பியல் விரிவுரையாளராக பணியாற்றினார். 1995இல் ஆத்திரேலிய செய்தி மையத்தை உருவாக்கி பெருந்தாக்கம் செலுத்தியுள்ளார். இவர் மூளைப்புற்றுடன் 7 ஆண்டுகள் போராடி இறந்து விட்டார். 1961 ஆங்கிலேய நடிகர் இயக்குனர் ரிக்கி கேர்வைஸ் மலர்ந்தார். ஓர் இங்கிலாந்து நாட்டு நடிகர் மற்றும் நகைச்சுவையாளர் ஆவார். இவர் நைட் அட் த மியூசியம் 3 போன்ற திரைப்படங்களிலும் மற்றும் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். 1962 இலங்கை அரசியல்வாதி, வழக்கறிஞர், மனித உரிமை செயற்பாட்டாளர் நடராஜா ரவிராஜ் மலர்ந்தார். The tsunami saw the Tamil diaspora flock to Sri Lanka. My cousin was one of them. He had managed to raise over $100,000 in a single week and had returned to find out what else could be done. But first, he was on a chocolate mission for some neighborhood kids from America. His old school friend Raviraj was there to help. That was when I first met Raviraj. I liked him immediately, especially his energy and his way with people. He spoke Tamil, English and Sinhala and was able to bridge the ethnic divides. All kinds of people came to speak to him. இந்த சாக்லேட் நாங்க வாங்கி தர இல்லை. உங்களை மாதிரி அமெரிக்காவில் கனடாவில் இருக்க சின்ன பிள்ளைய இந்த பிரச்சனையை டிவியில பார்த்து போட்டு
ஐயோ எங்களை மாதிரி எங்களை பிள்ளைகள் எல்லாரும் இப்படி கஷ்டப்படினா அவைக்கு நீங்கள் அங்கிள் சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு இவர்கிட்ட கொடுத்துருக்கிறேன் காசு. அப்ப அந்த காசுக்கு நாங்க வேற சாமான் வாங்கலாமோ வாங்கக்கூடாது, அது பிள்ளைதானே கட்டிக்க. I travelled often with Ravi Raj around the island. I always looked forward to our trips to Jaffna up the A9 road. During these journeys, Ravi Raj would entertain me with stories from his past. Ravi Raj felt that the tsunami, although a terrible disaster, was an opportunity for people to forget their differences and come together as one. You know, I am always an optimistic personality. I will never think about something coming to standstill. I always see as a positive thing. Then I want to continue with this, and I feel this peace talk should continue. That would be the outcome of this, and we all will get together and solve our basic problem. Thereby, we can have a united Sri Lanka forever. Okay, yeah. I remember thinking how sad it was for Sri Lanka to lose someone like Ravi Raj, who had unusually reached out to all Sri Lankans, the Muslims, Tamils and Sinhalese. சட்டத்தரணியும் யாழ்ப்பாண மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்டவர். ரவிராஜ் அவர்களின் ரவிராஜ் அசோசியேட்ஸ் என்னும் சட்ட நிறுவனமானது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழான வழக்குகள், அவசரகால சட்டத்தின் கீழான வழக்குகளுக்காக வாதாடியது. கொழும்பில் மனித உரிமைகள் சட்டத்தரணியாகவும் பணியாற்றினர். யாழ் மாநகர சபை பிரதி முதல்வராகவும் 1998 யாழ் மாநகர சபை முதல்வராகவும் தெரிவானார். 2001 மற்றும் 2004 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தென்மராட்சி பகுதியை போட்டியிட்டு இருமுறையும் வெற்றி பெற்றார். சட்டத்தரணி ரவிராஜ் அவர்கள் 2006 நவம்பர் 10 அன்று காலை 7 மணிக்கு ஒரு நேரடி நேர்காணல் ஒன்றில் பங்கு பெற்றுவிட்டு வீடு திரும்பி பின் மீண்டும் வீட்டை விட்டு தனது வாகனத்தில் வெளியேறிய போது காலை 8:45 மணியளவில் கொழும்பு நாரகேன்பிட்டிய மெனிங் டவுனில் உள்ள அவரது வீட்டுக்கருகில் விசையுந்து ஒன்றில் வந்த 2 இனம் தெரியாதோரால் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரவிராஜ் அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 1972 லிபிய அரசியல்வாதி சைஃப் அல் இஸ்லாம் கதாபி மலர்ந்தார். ஒரு லிபிய நாட்டு பொறியாளரும் அரசியல்வாதியும் ஆவார். லிபிய நாட்டின் முன்னாள் அதிபர் முஅம்மர் அல் கதாபியின் 2வது மனைவி சாஃபியா பகசியின் 2வது மகன் ஆவார். 1975 ரஷ்ய சதுரங்க வீரர் விளாடிமிர் கிராம்னிக் மலர்ந்தார். ரஷ்யாவைச் சேர்ந்த அனைத்துலக தரம் கொண்ட சதுரங்க வீரர் ஆவார். 2000 ஆண்டு முதல் 2006 வரை பீடே உலக சதுரங்க போட்டியை எதிர்த்து தனியாக நடத்தப்பட்ட கிளாசிக்கல் உலக சதுரங்க வாகையாளராகவும் 2006 முதல் 2007 வரை பீடே ஒன்றுபட்ட வாகையாளராகவும் இருந்தவர். 1978 இந்திய திரைப்பட நடிகர் அப்தாப் சிவதசனி மலர்ந்தார். இவர் முதலில் குழந்தை நட்சத்திரமாக பாலிவுட்டில் அறிமுகமானார். இதுவரைக்கும் 40க்கு மேல் திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1981 தென்னிந்திய நடிகை பூஜா மலர்ந்தார். தமிழ் சிங்கள திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகை ஆவார். இவர் இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றிருக்கிறார். ஜே திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானவர். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1671 இத்தாலிய மதகுரு வானியலாளர் ஜியோவானி ரிக்கியோலி மறைந்தார். கத்தோலிக்க பாதிரியாரும் ஆவர். சந்திரனின் தன்மைகளை பற்றி ஆய்வு செய்தவர். சந்திரனில் காணப்படும் மலை மற்றும் பல பகுதிகளுக்கு பெயர் சூட்டியவர். தனி ஊசல் மற்றும் கீழே விழும் பொருட்களின் தூரம் அதற்கான நேரத்தின் வர்க்கத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என்பதை பிரான்சிஸ்கோ மரியா கிரிமால்டி என்பவருடன் இணைந்து கண்டறிந்தார். 1772 சிவகங்கை பாளைய மன்னர் முத்து வடுகநாதர் மலர்ந்தார். 1749 இவரின் தந்தையான சசிவர்ண தேவர் இறந்தவுடன் இவர் சிவகங்கை சீமையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். வெள்ளையரை எதிர்த்து விடுதலை குரல் கொடுத்த பாளையக்காரர்கள் வரிசையில் இவர் குறிப்பிடத்தக்கவர். 1894 பிரான்சின் 5வது அரசு தலைவர் மரி பிரான்சுவா சாடிகார்னோ மறைந்தார். 1887 முதல் 1894 வரை படுகொலை செய்யப்படும் வரையில் பிரெஞ்சு அதிபராக இருந்தவர். ஜூன் 24, 1894 லியோன் என்ற இடத்தில் ஒரு பொது மேடையில் உரையாற்றும் போது சாண்டே கசேரியோ என்ற இத்தாலிய அரசு எதிர்ப்பாளன் ஒருவனால் குத்தி படுகாயமடைந்து அன்று நள்ளிரவுக்கு சற்று பின் இறந்தார்.
1960 ஜெர்மானிய வானியலாளர் வால்டர் பாதே மறைந்தார். இவர் ஐக்கிய அமெரிக்காவில் 1931 முதல் 1959 வரை பணிபுரிந்தார். பிரிட்சு சுபுக்கியுடன் இவர் மீயொளிர் விண்மீன் வெடிப்பை தனி வான்பொருளாக இனங்கண்டவர். 1965 சுவீடிய வானியலாளர் பெர்டில் லிண்ட்பிளாட் மறைந்தார். இவர் பால்வெளியின் சூரியன் அமைந்த வெளிப்பகுதியின் சுழல் வீதம் கண்டறிந்தார். இது பால்வெளி அகட்டில் இருந்து ஆரப்போக்கில் குறைவதையும் கண்டறிந்தார். 1984 பிரான்சிய வரலாற்றாளர் மெய்யியலாளர் மிசேல் ஃபூகோ மறைந்தார். 20ஆம் நூற்றாண்டின் குறிப்பிடத்தக்க சிந்தனையாளர்களுள் ஒருவர். இவரது சிந்தனைகளும் கருத்துகளும் மெய்யியல், அரசியல், உளவியல், மொழியியல், இலக்கியம் என பல்வேறு துறைகளில் தாக்கம் செலுத்துகின்றன. நவீனத்துவம் சார்ந்த உரையாடல்களில் ஃபூகோ அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒருவர். 2007 இந்திய திரைப்பட இயக்குனர், ஒளிப்பதிவாளர் ஜீவா மறைந்தார். இவர் பல இளம் நடிகர்களை அறிமுகப்படுத்தியும் உள்ளார். சாம், ஆர்யா, வினய், அசின், தனிஷா ஆகியோர் இவரின் அறிமுகங்களே. இசையமைப்பாளர் ஹரிஸ் ஜெயராஜ் அவர்களை தனது படங்களுக்கு பயன்படுத்தும் இவர் பல சிறந்த இசை வெளியீடுகளையும் வெளியிட்டுள்ளார். இயக்குனர், ஒளிப்பதிவாளர் ஜீவா அவர்கள் ரஷ்யாவில் மாரடைப்பினால் தனது 44வது அகவையில் காலமானார். மலேசிய திரைப்பட நடிகை சுஜாதா கிருஷ்ணன் மறைந்தார். மலேசியாவில் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகை. இவர் ஒரு பாடகியாக மலேசிய திரையுலகில் அறிமுகமானார். பல தொலைக்காட்சி திரைப்படங்கள், தொடர் நாடகங்களில் நடித்துள்ளார். இவர் தனது 28வது வயதில் தற்கொலை செய்து கொண்டார். நடிகை சுஜாதாவின் இறப்பில் மர்மங்கள் நிறைந்துள்ளன என மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த மலேசிய நீதி கட்சி காவல்துறையிடம் புகார் செய்தது. 2009 அமெரிக்க பாடகர், நடிகர் மைக்கேல் ஜாக்சன் மறைந்தார். My childhood was completely taken away from me. There was no Christmas, there was no birthdays. It was not a normal childhood. No normal pleasures of childhood. Those were exchanged for hard work, struggle and pain, and eventual material and professional success. But as an awful price, I cannot recreate that part of my life. Nor would I change any part of my life. However, today, when I create my music, I feel like an instrument of nature. I wonder what delight nature must feel when we open our hearts and express our God-given talents. The sound of approval rolls across the universe, and the whole world abounds in magic. Wonder fills our hearts for what we have glimpsed for an instant, the playfulness of life. And that's why I love children and learn so much from being around them. I realize that many of our world's problems today, from the inner city crime to large-scale wars and terrorism and our overcrowded prisons, are a result of the fact that children have had their childhood stolen from them. The magic, the wonder, the mystery, and the innocence of a child's heart are the seeds of creativity that will heal the world. I really believe that. But we... I love you too. ஓர் ஆபிரிக்க அமெரிக்க பாப் இசை பாடகர், நடன இயக்குனர், பாடலாசிரியர், தொழில் தலைவர் மற்றும் வள்ளல் என பல முகங்கள் கொண்டவர். 1964 இவரின் 4 உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து ஜாக்சன் 5 என்ற இசைக்குழுவில் சேர்ந்தார். 1971 தனியாக பாடத் தொடங்கி புகழடைந்தார். உலகில் பெருமளவில் விற்பனை செய்யப்பட்ட இசை தொகுப்புகளின் பட்டியலில் 1ஆம் நிலையில் இவரது இசை தொகுப்பு உள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல தரப்பு மக்களின் நடுவில் 40 ஆண்டு காலமாக புகழ் பெற்றவராக வாழ்ந்து வந்துள்ளார். பாடல் எழுதி அதற்கு இசையமைத்து பாடலுக்கு ஏற்றாற்போல் நடனமாடுவது, இடையிடையே நடிப்பு என அனைத்தும் கலந்த பாப் புதிய நடனத்தை படைத்தார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: மர நாள் பிலிப்பைன்ஸ், விடுதலை நாள் மொசாம்பிக், ஆசிரியர் நாள் குவாத்தமாலா, உலக தோல் நிறமி இழத்தல் நாள். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.